உலகமே ஒரு பக்கம் வடகொரியாவை தள்ளி வைக்க பார்க்குது. ஆனால் கிம் ஜாங் உன் அவர்கள் வேறு லெவலில் ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கார். என்னதான் பொருளாதார தடைகள் போட்டாலும் நாங்கள் யாருக்கும் சலிச்சவங்க இல்லையான்னு இப்போ வடகொரியா தரப்பில் இருந்து நிரூபிச்சிருக்காங்க. ரஷ்யா உக்ரைன் போராட ரஷ்யாவுக்கு தோல் கொடுத்து பதிலுக்கு பல பில்லியன் டாலர்களை வடகொரியா அள்ளி இருக்காங்கன்னு ஒரு ரிப்போர்ட் ஆனது வெளியே வந்திருக்கு. 14.4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் டீல். இதுவரையும் காசு மட்டும் இல்லை, இது அமெரிக்காவுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் வடகொரியா கொடுத்துருக்கிற ஒரு மரண அடி. அதேபடி அந்த டீலில் வடகொரியாவுக்கு கிடைச்ச லாபங்கள் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்க போகிறது தான் இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான விஷயம். உலக நாடுகள் எல்லாமே சேர்ந்து வடகொரியா மேலே ஏகப்பட்ட பொருளாதார தடைகளை போட்டு அந்த நாட்டுக்கு ஒரு பைசா கூட வெளியில் இருந்து வராதபடி செஞ்சு வச்சுருக்காங்க. அப்படி செஞ்சிட்டோம்னு நினச்சி கொண்டு இருக்காங்க. ஆனால் கிம் ஜாங் உன் அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் வேறு ரகமாக இருக்கு. எந்த ஒரு நாட்டுக்கும் அந்நிய செலாவணி, அதாவது டாலர் கையிருப்பு ரொம்பவே முக்கியம். இந்த டாலர் மூலமாக வடகொரியாவுக்கு பில்லியன் கணக்கில் வருமானம் பெறுது. குறிப்பாக பைசாக்காக போராட போன வீரர்களுக்கு மாதம் $2800 முதல் $5000 வரை ரஷ்யா தரப்புலேருந்து சம்பளமாக போட்டிருக்கிறார்கள். இந்த தொகையில் பெரும்பகுதி நேரடியாக வடகொரியாவோட அரசினுடைய கஜானாவுக்கு தான் போகுது. இதன் மூலமாக மட்டும் வருஷத்துக்கு $560 மில்லியன் ரத்தமும் சதையுமாக வடகொரியாவுக்கு லாபமாக கிடைச்சி கொண்டு இருக்கு. ஒரு காலத்தில் மெத்த நாடுகிட்ட கையேந்துக்கிட்டு இருந்த நிலைமை மாறி இப்போ ரஷ்யா போன்ற ஒரு வல்லரசுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணுற அளவுக்கு வடகொரியா வளர்ந்திருக்கிறார்கள். 8 மில்லியன் முதல் 11 மில்லியன் பீரங்கி குண்டுகளை விற்றதன் மூலமாக கிடைச்ச அந்த $13.7 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் மதிப்பிலான வர்த்தகம் வடகொரியாவோட ஆயுத உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி கொடுத்திருக்கின்றதான் தான் சொல்லணும். அங்கே வேலை செய்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. வடகொரியாவுக்கு எப்போவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவலி என்னென்னா சாப்பாடும் பெட்ரோலும் தான். ஆனால் இந்த டீல் மூலமாக காசு மட்டும் இல்லை, ரஷ்யா பதிலுக்கு பல லட்சம் டன் கோதுமை, அரிசி மற்றும் கச்சா எண்ணெயை வடகொரியாவுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்குது. இதனால் அந்த நாட்டில் இருந்த உணவு பச்சம் இப்போ காணாமல் போய்கிட்டு இருக்கின்ற செய்தியும் வெளியே வருது. சுருக்கமாக சொல்லப்போனால் ரஷ்யாவுக்கு ஒரு கை கொடுக்கறது மூலமாக வடகொரியா மக்களோட வயிற்று பசியை கிம் ஜாங் உன் அவர்கள் போக்கிக்கிட்டு இருக்கார் என்பதுதான் உண்மை. ரசோன் துறைமுகம் இப்போ வடகொரியாவோட பொருளாதார வாசலாக மாறிடுச்சு. அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ இதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரகசியமாக கப்பல் வந்து போகுது. இதனால் இனிமேல் வடகொரியா ஜார்கிட்ட பயப்பட தேவையில்லைங்கிற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்காங்க. இது வெறும் இராணுவ வெற்றி மட்டுமில்லை, இது ஒரு பக்கா எக்கனாமிக் மாஸ்டர் பிளான் என்று சொல்லப்படுது. இப்போ நாம பார்க்க போகிறதான் இந்த முழு டீல்லையும் ரொம்ப கெத்தான விஷயம். உலக நாடுகள் எல்லாருமே வடகொரியா கிட்ட பழைய ஆயுதங்கள் தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ரஷ்யா டீல் மூலமாக வடகொரியாவோட இராணுவ பலம் இப்போ அசைக்க முடியாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது எப்படி என்பதை நாங்கள் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இது வரைக்கும் வடகொரியா சொந்தமாக ஏவுகணைகளையும் செயற்கைக்கோள்களையும் தயாரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யா அந்த நாட்டுக்கு தாராளமான உதவிகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறார்கள். ரஷ்யா தரப்பில் இருந்து செயற்கைக்கோள் டெக்கை, அதாவது சேட்டலைட் டெக்னாலஜியை இப்போ வடகொரியாவுக்கு கொடுத்து உதவியதால் வடகொரியா இப்போ மிக துல்லியமான உளவு பார்க்குற செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இதனால் அமெரிக்கா தென்கொரியா எங்கெங்கே என்னென்ன பண்ணுறாங்க என்பதை வடகொரியா உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்ததாக மிசைல் டெக்னாலஜி, அணு ஆயுதங்களை சுமந்துக்கிட்டு போகிற கண்ணமிட்டு கண்டம் பாயிற ஏவுகணைகளோட, அதாவது இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களோட தொழில்நுட்பத்தை ரஷ்யா மேம்படுத்தி வடகொரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் வடகொரியாவோட மிசைல்கள் இப்போ இன்னும் வேகமாக துல்லியமாக அமெரிக்காவோட இந்த பகுதியும் தாக்கக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்ததாக மாறி இருக்கு. மூன்றாவது, நியூக்ளியர் சப்மரைன்ஸுக்கான டெக்னாலஜி கொடுக்கறது. ரஷ்யாவோட தொழில்நுட்பம் உதவியால் வடகொரியா இப்போ அணுசக்தியில் இயங்குகிற நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது கடலுக்கரையில் இருந்து யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுத தாக்குதலை நடத்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பலம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இது கண்டிப்பாக வடகொரியாவோட எதிரி நாடுகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதுவரைக்கும் வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் உண்மையான போர்க்களத்தில் சண்டை போட்டு அனுபவம் இல்லாமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ ரஷ்யாக்காண்டி உக்ரைன் போரில் களமிறங்கி இருக்கிறது மூலமாக அவங்களுக்கு உலகத்தோட மிக நவீனமான போர் முறைகள் பற்றின அனுபவம் கிடைச்சி கொண்டிருக்கு. இப்படி அனுபவம் கிடைச்ச நபர்கள் அதனை வடகொரியாவில் இருக்கிற மற்ற இராணுவ வீரர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார்கள். இதனால் அதிநவீனமான, அதாவது நவீன காலத்து போர் முறையை இப்போ வடகொரியாவோட இராணுவ வீரர்கள்
ரியலாகவே ரியல் டைமில் கற்றுக்கிட்டு இருக்காங்க என்பதுதான் உண்மை. முக்கியமாக ட்ரோன் வார்பேர். இப்போ நடக்கிற போர்க்களத்தில் ட்ரோன் ரொம்பவே முக்கியம். ரஷ்யாக்கிட்ட இருந்த ட்ரோன்களை எப்படி பயன்படுத்துறது, அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், நவீன போர் தந்திரங்கள். அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளோட நவீனமான ஆயுதங்களை எப்படி எதிர்கொள்வது, அதுக்கான வழிகள் என்ன, அதனைத்துமே வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் இப்போ நேரடியாக கற்றுக்கிட்டு இருக்கிறார்கள். இது அவர்களோட இராணுவ தந்திரங்களை வேறு லெவலுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கு என்பதுதான் உண்மை. ரஷ்யாக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிறதன் மூலமாக கிடைச்ச காசையும் தொழில்நுட்பத்தையும் வச்சு வடகொரியா தன்னோட சொந்த இராணுவத்தை நவீனமயப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். பல்வேறு சோவியத் யூனியன் காலத்து ஆயுதங்களுக்கு பதிலாக இப்போ மிக நவீனமான மிசைல்கள், டேங்கியல் மற்றும் வான் பாதுகாப்பு அமைப்புகள், அதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை வடகொரியா தயாரிச்சுக்கிட்டு வருகிறார்கள் என்ற செய்தியிலும் வெளியே வருது. சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த டீல் மூலமாக வடகொரியா வெறும் ஆயுதங்களை விற்கிற நாடாக மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட தொழில்நுட்ப உதவியோட உலகத்தோட மிக வலிமையான இராணுவ சக்தியாக மாறிக்கிட்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. இனிமேல் அமெரிக்காவோ தென்கொரியாவோ வடகொரியாவை மிரட்ட நினைச்சாலும் சரி, வடகொரியாவுக்கு எதிரான போரை ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலும் சரி, அவங்க ரஷ்யாவோட தொழில்நுட்பத்தையும் வடகொரியாவோட அணு ஆயுத பலத்தையும் செய்து தான் இதற்கான பிளானை போடணும். அதனை முன்னுக்கு யோசிச்சுட்டு தான் அடிக்கிறதா வேணாமா, வடகொரியாவை எதிர்க்கிறதா வேணாமா என்பதை இவர்கள் முடிவு பண்ணணும். இது கிம் ஜாங் உன் அவர்களோட ஒரு மாசான ஸ்ட்ராட்டஜியாக பார்க்கப்படுது, ராயதந்திரமாக பார்க்கப்படுது. இந்த விஷயத்தில் கிம் ஜாங் உன் அவர்களை நிறைய இராணுவ வல்லுநர்கள் பாராட்டி கொண்டு இருக்காங்க. அடுத்ததாக வடகொரியாவோட இராணுவ வீரர்கள் ரஷ்யாவோட குருக்ஸ் பகுதிக்கு களமிறங்கி இருந்தார்கள். இது அந்த நாட்டு வீரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இராணுவ அனுபவத்தை ரியல் டைமாக கொடுப்பது மட்டுமில்லாமல் அவங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளமும் ஒரு பெரிய வருமானம். ஒரு சாதாரணமான வீரருக்கு $2800 சம்பளம் கிடைக்குதுன்னா இது வடகொரியாவோட அந்நிய செலாவணியில், அதாவது ஃபாரின் கரன்சியை எக்கச்சக்கமாக உயர்த்துது. இந்த வருமானத்தை வச்சு வடகொரியா இன்னும் நவீனமான ஆயுதங்களை தயாரிப்பார்கள், தங்களுடைய பசிப்பட்டினியை போக்குவார்கள், தங்களுடைய பொருளாதாரத்தை இன்னுமே மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். சர்வதேச நாடுகள் என்னதான் கப்பல்கள் வடகொரியாவுக்கு வருகின்ற கப்பல்கள் வடகொரியாவோட கப்பல்களை கண்காணித்தாலும் லேடி ஆர் போன்ற கப்பல்கள் மூலமாக வடகொரியா தன்னோட வர்த்தகத்தை அசால்ட்டாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. மார்ச் 13 கூட இந்த ரகசிய வர்த்தகம் வெற்றிகரமாக நடந்திருக்கு என்ற செய்தியெல்லாம் தொடர்ந்து வெளியே வருது. இது வடகொரியாவோட ராயதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுது. தென்கொரியா போதோர கணக்குகள் எல்லாம் இங்கே தவிடுபொடியாக மாறிக்கிட்டு இருக்கு என்பதுதான் உண்மை. தென்கொரியா மட்டுமில்லை, தென்கொரியா மற்றும் அமெரிக்கா போடுகின்ற கணக்குகளும் இங்கே தவிடுபொடியாக மாறிக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில் பார்த்தா வடகொரியா இப்போ ஒரு சூப்பர் பவர் ரேஞ்சுக்கு உயர்ந்துக்கிட்டு வருது. ரஷ்யா கூட கைகோத்து அமெரிக்காவோட அதிகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க கிம் ஜாங் உன் அவர்கள் ரெடி ஆகிட்டார் என்பது மட்டும் தெளிவாக தெரியுது. இந்த $14.4 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் டீல் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இனிமே தான் ஆட்டும் சூடு பிடிக்க போகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வடகொரியாவோட இந்த அதிரடியான மூவ் சரிதானா? கமெண்டில் உங்களுடைய கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு புதிதான தகவல்களை தந்திருக்குமென்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிதான தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.